மதுரை காளியம்மன் கோவிலில் காளியம்மன் கழுத்தில் இருந்த 15 பவுன் தாலி சங்கிலி திருடிய கணவன் மனைவி கைது. மாங்கல்யத்தை உருக்கி கட்டியாக வைத்திருந்த 15 பவுன் தங்கம் மீட்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த தொட்டிய மதுரை காளியம்மன் கோவிலில் காளியம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலி சங்கிலி மாங்கல்யம் ஆகியவற்றை திருடி சென்ற கணவன் மனைவியை தொட்டிய போலீசார் கண்டுபிடித்து கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 15 பவுன் மதிப்பிலான தங்க கட்டியை மீட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு தொட்டியம் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து செல்வது வழக்கம். அம்மனுக்கு தினசரி அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு 15 பவுன் மதிப்பில் தாலி சங்கிலி, மாங்கல்யம், கருகமணி, தாலிக்குண்டு, தாலி காசு உள்ளிட்ட பொருட்கள் அணிவிக்கப்பட்டு இருக்கும். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி ஒரு கை குழந்தையுடன் வந்த கணவன் மனைவி அம்மன் சன்னதியில் அமர்ந்து சுவாமி கும்பிட்டுள்ளனர். கோவில் பூசாரி மருதில் அம்மனுக்கு பொங்கல் வைப்பதற்காக மடப்பள்ளிக்கு சென்றிருந்த சமயத்தை சாதகமாக்கி கொண்டு அம்மன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த தாலி சங்கிலியை தேடிக் கொண்டு காரில் ஏறி தப்பிச் சென்றனர். வாலிபர் மனைவியுடன் வந்து தாலி சங்கிலியை தேடிக் கொண்டு தப்பிச் செல்வது கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் பதிவாகியிருந்தது. அந்த பதிவுகளை வைத்து தொட்டியம் போலீசார் இன்ஸ்பெக்டர் முத்தையா தலைமையிலான போலீசார் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் குற்றவாளி பதுங்கி இருக்கும் இடம் குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் முத்தையா போலீஸ் படையுடன் சென்று வாலிபரை சுற்றி வளைத்து கைது செய்தார். பின்னர் காவல் நிலையம் அழைத்து வந்து மேற்கொண்ட விசாரணையில் கரூர் மாவட்டம் திருக்காப்புலியூர் பகவதி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மதுரை வீரன் என்பவரது மகன் சிவசுப்பிரமணியன் என்பதும் இவரது மனைவி நித்யா வயது 27 ஆகியோரும் சேர்ந்து கோயிலுக்கு சாமி கும்பிடுவது போல் வந்து நடித்து நகையை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து சிவசுப்பிரமணியன் மதுரை காளியம்மன் சுவாமியின் தாலி சங்கிலி ஆகியவற்றை உருக்கி கட்டி தங்கமாக மாற்றி வைத்திருக்கின்றார். 15 பவுன் மதிப்பிலான கட்டி தங்கத்தையும் போலீசார் பறிமுதல் செய்து கார் மற்றும் செல்போன் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். அதை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் இது போன்று வேறு ஏதும் கோயில்களில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனரா என புலன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை காளியம்மன் கழுத்தில் இருந்த தாலியை திருடி சென்ற நபர்களை விரைந்து கைது செய்த தொட்டிய போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர்.